வணக்கம் மக்களே, வெல்கம் டு NILA SORU யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐகானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா 2 விதமான பொங்கல். வெண் பொங்கல், சக்கரை பொங்கல் ரெண்டும் செய்யறதுக்காக நான் அரைப்படி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கிலோ பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அது வறுத்தரலாம். முந்திரி, திராட்சை தேவைக்கேற்ப, சீரகம் 2 ஸ்பூன், குருமிளகு 2 ஸ்பூன், நெய் 50 கிராம். பாசிப்பருப்பை நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்காமல் போட்டோம்னா அந்த மணம் இருக்காது. அதனால தான் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக செவக்கும். அந்த கண்டிஷனில் நம்ம எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக ஒரு கலர் ஷேடு மாறுது பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு குக்கரில் இந்த மாதிரி அரிசி ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம பருப்பு, இப்போ அரைப்படி அரிசி 1/4 படி பருப்பு போட்டிருக்கிறோம். 3/4 படி ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம 5 படி தண்ணி ஊற்றிடலாம். நல்லா ஒரு 2-3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. மண்டை வெல்லம் 1/2 கிலோ, கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம முந்திரி பருப்பு வறுத்தரலாம். அடுத்தது உலர் திராட்சை போட்டுடலாம். திராட்சை நல்லா புஷ்ஷுன்னு வர்ற வரைக்கும் நம்ம வறுத்தரலாம். இப்போ நம்ம இந்த வெல்லத்தை சேர்த்து கொஞ்சமாக அதே பேன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பதம் எதுவும் கிடையாது, கரைஞ்சா போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இது நம்ம 2ஆ பிரித்து எடுத்துடலாம். நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளைப்பாகை நம்ம ஊற்றிடலாம். நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. குருமிளகு சேர்த்துடலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆக வேண்டாம், மிதமான சூட்டில் நம்ம குருமிளகு சேர்த்துடலாம். அடுத்து சீரகம், குருமிளகு 2 அதிகமாக போட்டிங்கன்னா தான் பொங்கல் நல்லாயிருக்கும். கூடவே நம்ம முந்திரி, திராட்சை சேர்த்துடலாம். இப்போ அடுத்தது நம்ம உப்பை தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து அடுப்பு மேலே வச்சு நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கீழே பத்தாம நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் சுடுதண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்மளுக்கு இப்போ 2 விதமான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.